வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ். நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் பிகினர்ஸாக இருக்காங்க. ஆனால் அவங்க என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனே கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதனாலனாக்கா எல்லாருக்குமே வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன், இன்ஃபீரியர் ரிட்டர்ன், லோ ரிட்டர்ன் தான் கொடுக்கும். ஸோ எனக்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் மட்டுமே கொடுங்க அப்படின்னு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிகினர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாப்புலர் படத்தோட ஒரு ஜோக்கு, ஒரு நடிகர் வந்து ஒரு டைரக்டர் கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்பாரு. அப்போ அந்த ஒரு டைரக்டர் கேட்பாரு, என்ன மாதிரி ரோல் வேணும்னு கேட்டாக்கா, சார் நடித்தா ஹீரோ தான் சார். அப்போ டேரக்டர் கேட்பாரு, உங்களுக்கு அமெரிக்க மாப்பிள்ளை, ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ்லாம் வேண்டாமானா, இல்லை சார் நடித்தா நான் ஹீரோ தான் சார் அப்படின்னுவார். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க, வாங்கினா ஸ்டாக் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றாங்க. சரி நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்டாக்கா, 1000 ரூபாய் மாதம். அவங்க வந்து பிகினர்ஸு, 1000 ரூபாய் தான் மாதம், ஆனால் அவங்களுக்கு ஸ்டாக் மட்டும்தான் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட் உண்மையிலேயே வந்து ஸ்டாக்கை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குமா? உங்களுக்கு எது சிறந்தது, மியூச்சுவல் ஃபண்டா, ஸ்டாக் மார்க்கெட்டா? இதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் $2 மில்லியன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், எஸ்ஐபி, பர்சனல் ஃபைனான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். எதனால் மக்கள் வந்து இந்த விழுந்தடிச்சு ஸ்டாக் மட்டுமே வேணும்னு சொல்லி துரத்தி வாங்குறாங்கனாக்கா, இதுக்கு காரணம் வந்து சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாக்கா இன்ஃபோசிஸில், எம்ஆர்எஃப்ல, ஹேவல்ஸில், பிரிட்டானியாவில் அந்த ஸ்டாக்கோட விலை இன்னைக்கு 5 கோடி ரூபாய், அந்த ஸ்டாக்கோட விலை இன்னைக்கு 10 கோடி ரூபாய். நிறைய இது மாதிரியான ஒரு எஸ்எம்எஸ், இது மாதிரியான ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஸ்டாக்கே வேணும். இது பேர் தான் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதை வாங்கலைன்னா நம்மளால் வந்து ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாது, சொத்து சேர்க்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு தாட் வந்துடுது, ஆணித்தரமாக தாட் வந்துடுது. சரிங்க, இந்த ஸ்டாக் மட்டும்தான் உங்களுக்கு 20% இப்படி ஒரு பெரிய ஒரு ரிட்டர்னை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து எப்படி இந்த ரிட்டர்னை எடுத்துகிட்டு போனாங்கனாக்கா, அவங்க பேஷன்ஸாக 20 இயர்ஸ் வெயிட் பண்ணி இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உண்மை. டிசிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்வெஸ்ட் பண்ணவங்க, இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் வந்து ஒரு 5 கோடி 10 கோடி வருதுனாக்கா, தி வெயிட்டட் ஃபார் 20 லாங் இயர்ஸ். 20 லாங் இயர்ஸ். நீங்கள் உங்கள் சுற்று வட்டாரத்தில் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு யாராவது 20 வருஷம் தொடர்ந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லைனா நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண வரீங்க, உங்கள் மைண்ட் செட் வந்து நான் அடுத்த 20 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்களாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? யாரோ ஒருத்தர் பெரிய ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிருக்காருனாக்கா, அவர் அந்த டிசிப்ளைனா அவ்வளோ பெரிய ஒரு லாங் பீரியடுக்கு அந்த ஸ்டாக்கை என்ன பண்ணியிருக்காரு, ஹோல்டு பண்ணியிருக்காரு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மியூச்சுவல் ஃபண்டுக்கு வருவோம். சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 1993ல் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி தொடங்கலான்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, லைசன்ஸை இஷ்யூ பண்ணாங்க. 1995ல் 3 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ரிலையன்ஸ். அப்போ ரிலையன்ஸ், இப்போ அது வந்து ரிலையன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, நிப்பானுக்கு விற்றுட்டாங்க. இப்போ அது பேர் நிப்பான். 1996ல் ஹெச்டிஎஃப்சி வந்து ஹெச்டிஎஃப்சி டாப் 100 அப்படின்ற ஒரு ஃபண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 10 ரூபாய் என்ஐவிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 11 அக்டோபர் 1996ல் இந்த ஸ்கீமை வந்து 10 ரூபாய் என்ஐவியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அதோட என்ஐவி விலை வந்து 996. ஸோ அந்த 1996லேருந்து 2024 வரைக்கும் அது கொடுத்துருக்கக்கூடிய CAGR, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 18.32%. நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாயை அந்த ஹெச்டிஎஃப்சி டாப் 100ல் அந்த இன்செப்ஷன் டேட்டில் 1996ல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 10 கோடி ரூபாய். 10 லட்சம் ரூபாயோட விலை இன்னைக்கு வந்து மெச்சூரிட்டி 10 கோடி ரூபாய். ப்ரொவைடட் நீங்கள் வந்து அந்த ஒரு 28 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, அந்த பேஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு? மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அதே காம்பவுண்டிங் நடக்குது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போக முடியுது. ஆனால் என்னன்னாக்கா, நமக்கு அது தெரிய மாட்டேங்குது மியூச்சுவல் ஃபண்டு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு. செகண்டு, அவ்வளோ ஒரு லாங் டியூரேஷன் பேஷன்ஸு யார்கிட்டையுமே இல்லை. இன்னைக்கு அந்த ஒரு பேஷன்ஸே கிடையாது. இந்த ஒரு பெரிய ஒரு லாங் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2000ல் இந்த .com கிராஷ் அப்படின்னு பெரிய ஒரு பபுள், ஐடி தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் ஐடியில் ஒரு பெரிய ஒரு கிராஷ் வந்தது, திரும்ப அது ரைஸ் ஆச்சு. அப்புறம் 2008ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், 60% ஃபால்.
திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட் வந்து நோஸ் டைவ் அது. அதுக்கப்புறம் திரும்ப ரைஸ் ஆச்சு. 2020 சம்திங் கோவிட் என்னன்னே தெரியல. அப்போ நமக்கு அது ஒரு பெரிய ஒரு 40% ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், ஃபால், நோஸ் டைவ். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷார்ப் ரேலி. ஆனால் இந்த ஒரு பீரியட்லலாம் அந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து ஸ்டே இன்வெஸ்டடாக இருந்திருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இருக்கா, அந்த அளவுக்கு எமோஷனல் பிஹேவியர் இருக்கா, கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ரிட்டர்னை மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் எவ்ரி ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு. ஆனால் அதையும் தாண்டி வந்து நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டடாக இருந்தால் கை மேலே காசு மியூச்சுவல் ஃபண்டில். பெரிய ஒரு கார்பஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய ஹேவல்ஸு, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், பிரிட்டானியா, எம்ஆர்எஃப், இதெல்லாம் ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணியிருக்குன்னு நினைப்போம். ஆனால் வெல்த் டிஸ்ட்ராக்ஷன் ஈக்விட்டியில் நடந்திருக்குங்க. ஈக்விட்டின்றது டபுள் எட்ஜ் ஸ்வாட். பெரிய ரிட்டர்னும் கொடுக்கும், அதே நேரத்தில் லாஸஸ் வரத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு 4 பேட் ஸ்டாக், வெல்த் டிஸ்ட்ரக்டர் ஸ்டாக்கை சொல்கிறேன். ரிலையன்ஸ் கேபிட்டல் 2700 rupeesலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11-12 ரூபா வரைக்கும் வந்துடுச்சு. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் 750 rupeesலேருந்து இன்றைக்கி 2 ரூபா கிட்ட வந்துடுச்சு. எஸ் பேங்க் 350 இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 rupees ஆவரேஜ். யூனிடெக் 500 பார்த்தீங்கன்னா 1 rupee. நீங்கள் ஒரு 10 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 50,000 கூட இருக்காதுங்க இந்த ஸ்டாக்ல. கம்ப்ளீட்டாக உங்களோட கேபிட்டலே வைப் அவுட் ஆகிற அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வெல்த் டிஸ்ட்ராக்ஷனும் நடக்குது. இட்ஸ் நாட் ஒன்லி வெல்த் கிரியேஷன். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் 10 ரூபா என்ஐவியில் ஆரம்பித்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இன்றைக்கி 1 ரூபா என்ஐவியில் இருக்குதுன்னு ஏதாவது ஒரு ஃபண்டை சொல்லுங்கள் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹாவ் டைவர்சிஃபிகேஷன். அதில் ஒரு 60 பெஸ்ட் கம்பெனியில் ஃபண்டு மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு என்ன பண்ணுறாரு, அவர் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காரு, ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறீங்கன்னாக்கா உங்களுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் இருக்குங்க. முதல்ல நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஒரு அட்வைசர் மூலமாக வாங்குறீங்க, ஒரு கன்சல்டன்ட் மூலமாக வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாருனாக்கா, ஒரு 3500 மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எதுன்னு ஃபஸ்ட் லெவல் ஸ்க்ரீனிங் அந்த அட்வைசர் கன்சல்டன்ட்டே பண்ணிடுறாருங்க. ஹி இஸ் ஆல்சோ டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ரிட்டர்ன்ஸ். உங்களோட பணத்துக்கு அவருமே வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு, நல்ல ஸ்கீமை சூஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபண்ட் ஸ்க்ரீனிங் அட்வைசர் பண்ணிடுறாரு. செகண்ட், அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜர் உங்கள் பணத்தை என்ன பண்ணுறாரு, ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் ஆக்சஸ் இருக்குது, நிறைய அனலிஸ்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஈஸ் அன் எக்ஸ்பர்ட். அவருக்கு அந்த ஒரு காசை எந்த ஸ்டாக்கில் போடும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது நல்லா தெரியும் அவருக்கு. அவர் ஒரு 50-60 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் ஐ கண்டினியூஸ்லி மானிட்டர். செகண்ட், ஃபண்ட் மேனேஜர் இருக்கார். மூணாவது, சிஐஓன்னு சொல்லக்கூடிய சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். அவர் எல்லா ஃபண்டையுமே வந்து அவரோட மேற்பார்வையில் கரெக்டாக அந்த ஃபண்டு அப்ஜெக்டிவுக்கு சூட்டபுளாக ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, ரிட்டர்னை கொடுத்துட்டு இருக்காங்களா மானிட்டர் பண்ணுறாரு. அதுக்கும் மேலே எல்லா மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிலையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் அந்த ஜாபை கரெக்டாக பண்ணுறாங்களான்னு சொல்லி அவங்களுமே வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் லேயர் இருக்கிறதுனால எப்போயாவது வந்து நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு என்எஃப்ஓ வருதுனாக்கா அது ஏதோ ஒரு டெம்பரவரி லாஸஸில் ஒரு 9 ரூபாய் 8 ரூபாய்க்கு போகலாம். ஆனால் எவென்ச்சுவலி நீங்கள் ஒரு 2-3 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா, இல்லை 5 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா 12-13 ரூபாய்க்கு ஈஸியாக வந்துடும். அது இட் வில் பவுன்ஸ் பேக். ஆனால் சம்டைம்ஸ் ஈக்விட்டியில் இந்த வெல்த் டிஸ்ட்ரக்டர் ஸ்டாக் வரவே வராது. இன்னே வரைக்குமே அதே இந்த ஸ்டாக் வந்து கேபிட்டல் லூஸ் ஆச்சுன்னா கேபிட்டல் லூஸ் தான் உங்களுக்கு. அது மியூச்சுவல் ஃபண்டா ஸ்டாக்கா அப்படின்னும் போது என்னோட பணம் பார்த்தீங்கன்னாக்கா 70% ஆஃப் மை மணி இஸ் இன்வெஸ்டட் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆஃப்டர் ஹேவிங் ஆல் த எக்ஸ்பர்டைஸ், ஒரு 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய டைம் இருக்குது எனக்கு இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஃபண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அப்படியுமே எனக்கு டைம் இருந்தாலும், ஸ்டாக் அனலைசிங் நல்லா தெரிஞ்சாலும், ஐ இன்வெஸ்ட் மை 70% ஆஃப் மை மணி இஸ் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா அது சேஃப். அந்த ஒரு டிசைர்டு ரிட்டர்ன் வந்து இதுலேயே கிடைக்கும் போது எதுக்கு நீங்கள் தேடி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹை ரிஸ்க் அசட்டை பார்க்கணும்? தட் இஸ் அப்சல்யூட்லி நாட் ரிக்வயர்ட். அது மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, நீங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்களாவே அந்த ஒரு ஃப்ளைட்டை ஓட்டிட்டு யூஎஸ் போகிறீங்க அப்படின்னா அது ஸ்டாக். இல்லைப்பா எனக்கு ஃப்ளைட் ஓட்டுறது தெரியாது, இட் இஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஏன்னா அந்த ஒரு காக்பிட்டில் உட்காந்தாலே அவ்வளோ பட்டன்ஸ் இருக்கும். இட் இஸ் நாட் ஈஸி த டேக் ஆஃப் லேண்டிங். எனக்கு தெரியாது அப்படின்னாக்கா சூப்பராக ஒரு பைலட் இருக்கார், இஸ் அன் எக்ஸ்பர்ட், இஸ் ஹேவிங் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் என்ன பண்ணுவார், உங்களை ஜாக்கிரதையாக சேஃபாக
நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் உட்காந்தா மட்டும் போதும், இந்தியாவிலேருந்து யூஎஸில் கூட்டு போய் விட்டுருவார். உங்களுக்கு என்ன இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகணும், நீங்கள் ஓட்டிட்டு போனால் என்ன, ஒரு சேஃபாக ஒரு பைலட் ஓட்டிட்டு போனால் என்ன, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுன்றது கண்டிப்பாக கிடைக்கிது மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து. எதுக்கு தேடி போய் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? அப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதா? அப்போ யார் தான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்? எனக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்ரெடி நான் சேர்த்து வச்சுட்டேன். ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. வாட் நெக்ஸ்ட்? நவ் ஐ எம் ப்ரிப்பேர் டு டேக் ஹையர் ரிஸ்க். அப்படின்னாக்கா ஒரு 4 கோடி ரூபா சேர்த்துட்டிங்களா மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கா? அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்போஷர் எடுங்க. எடுத்த உடனே நான் என்கிட்ட 1000 ரூபாய் மட்டும்தான் இருக்குது, அந்த 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் நான் ஸ்டாக்கில் போடுவேன். டோன்ட் டூ தட் அப்ரோச். ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டில் சேர்த்துருங்க. மிச்சம் இருக்கிற ஒரு காசை என்ன பண்ணுங்கள், ஸ்டாக்கில் போடுங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஸ்டாக் இன்வெஸ்டிங்கை ஒரு சின்ன ஒரு ப்ரப்போர்ஷனில் ஆரம்பிங்க. இப்போ உங்களால் மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா சேர்க்க முடியுமா? 45,000 மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நான் புரிஞ்சுக்கணும், இன்வெஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு 10% ஆஃப் யுவர் இன்வெஸ்டபிள் அமௌண்ட்டை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். That is how you need to begin your stock market. First time 1000 ரூபாய் தான் இருக்குது, அதை எடுத்து வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெரி பேட் அப்ரோச். டோன்ட் டூ தட் மிஸ்டேக். மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃபீரியர் ரிட்டர்ன் கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு சேஃப்டி, டைவர்சிஃபிகேஷன், அசட் அலோகேஷன், இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா உங்கள் கார்பஸ் சேஃபாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் அக்சலரேட் ஆகும். ஸோ யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ் ஃபார் யுவர் போர்ட்ஃபோலியோ. மியூச்சுவல் ஃபண்டா ஸ்டாக்கா டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதர் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், டிசைட் பண்ணிவிட்டு ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி ஏதாவது வேணும், உங்கள் பணம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். யூ வில் கெட் அட்வைசரி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ். ஸோ சம்திங் நியூ லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும், இல்லை ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. ஸ்டே டியூன்ட். நிறைய குட் கண்டென்ட் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக், பர்சனல் ஃபினான்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. See you. Bye bye. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.